ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பாடு செஞ்சாச்சு, அதே மாதிரி காலைக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி ஒதுங்க வச்சிட்ருக்கேன். இப்போ கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்சது. இப்போ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மற்ற பொருளெலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அங்கங்கே சமைக்கும் போது சில பொருட்கள்லாம் சிந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் வராது. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி தேவையில்லாத பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம விளக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ சிங்கில் பாத்திரம் இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவே வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். கிச்சன் நீட்டாகவே இல்லாத மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரங்கள்லாம் விளக்கி நம்ம எடுத்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். இப்போ ஏன்னா மத்தியானத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மற்ற வேலைகள் தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. இப்போ பாத்திரத்தை விளக்கி வச்சாச்சு. விளக்கி வச்சுட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்க் ஓரமாக அப்படியே அந்த கூடையை நகர்த்தி வச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் வடியிலையா. ஸோ அதெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து நான் பால்கனி சைடு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ட்ரேயில் பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ மறுநாள் இப்போ விளக்கும் போது நம்ம அந்த பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம விளக்கி அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் விளக்கிட்டு முன்னாடியே நான் மிஷினில் துணி போட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த துணியை எடுத்து நம்ம காய போட்டுடலாம். ஸோ காய போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலையை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம காய போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற டயத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் போட்டாலே நல்லா காஞ்சு வெயிலில் நல்லா காஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்க கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது. கண்டிப்பாக லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இது சாயங்காலம் வரைக்கும் காஞ்சால் தான் ஓரளவுக்கு அது காயும். நம்ம இப்போ ட்ரையர்லேயே ஆட்டோமேட்டிக்னால ட்ரையர்லேயே போட்டு எடுத்ததுனால லைட்டாக காஞ்சா கூட போதும். ஸோ இது நம்ம சாயங்காலம் எடுத்துட்டா ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளிப்பெல்லாம் போட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் போய் நம்ம பெட்டை க்ளீன் பண்ணிடுறதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒவ்வொரு வேலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம டக்குன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட ஸ்கூல் கிளம்பிட்டாலையா. ஸோ அவளோட டாய்ஸ் எல்லாமே பெட்டு மேலே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பெட்ஷீட் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி விட்டோன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பெட்ஷீட்டில் 4 கார்னர்லேயே நம்ம நல்லா முடிச்சு போட்டுட்டு அதை நம்ம கவர் போட்டோம் அப்படின்னா அது நகலவே நகலாது. அதே மாதிரி அது பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிடிச்சி இழுத்தாலோ இல்லை அவங்க ஜம்ப் பண்ணி விளாண்டாலோ அவ்வளோ சீக்கிரத்தில் நகலாது. ஆனால் மற்றபடி நம்ம போட்டு விட்டுட்டு சும்மா அடியில் பெட்ஷீட் அடியில் நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா அவங்க இழுத்தாலோ விளையாண்டாலோ டக்குன்னு மூவ் ஆகி ஒரு மாதிரி
கரெக்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாலா பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதம் வந்து மந்த்லிக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து போன மாதம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லிஸ்ட்டு போடாமல் போய் திங்ஸ்லாம் வாங்கினதில் வந்து 2-3 திங்ஸ் வந்து மறந்துட்டேன். அதே மாதிரி அடுத்த தடவை போய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தேவையில்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கினோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான தேவையான பொருளை வாங்கிடுவோம். அதே மாதிரி காசும் நம்மளுக்கு மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ லிஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ இதை தான் வந்து நான் கொண்டு போய் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன். நான் வந்து கடைக்கு போயிட்டு ஸோ இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால மொத்தமாக வந்து ஒரு 4-5 நாளைக்கெலாம் காய் வாங்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன், அதுக்கப்புறம் பாவக்காய். ஸோ இந்த மாதிரி வந்து 2 நாளைக்கு தேவையான 2லேருந்து 3 நாளைக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதிகமாக வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ நான் ஆன்லைனில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து சரி டைம் கிடச்சது, சரி நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்ருக்கேன். இதில் எப்பயுமே வந்து ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா டேமேஜ் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆல் ரிட்டர்ன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொருள் வந்து பிடிக்கலைனாலோ இல்லை டேமேஜாக இருந்தாலோ கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்சல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இந்த பெட்ஷீட் தான் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, கீழே வந்து ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இது நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆல் ரிட்டர்ன்ஸ் டைப்பே வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த குவாலிட்டி பிடிக்கல இல்லை டேமேஜாக இருக்குது எதுனாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிங் சைஸ் தான் ஆர்டர் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரிட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கிங் சைஸ் வந்து ஆர்டர் போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி விலாக் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. Thank you. Thanks for watching.